இலங்கையில் ஏற்பட்டுள்ள பாரிய அனர்த்தத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணத்தை சேகரிக்கின்ற பணி மட்டக்களப்பு மாவட்டம் ஏறாவூர் பிரதேசத்தில் ஏறாவூர் நகரசபை, ஏறாவூர் ஜம்மியத்துல் உலமா, ஏறாவூர் அனைத்து பள்ளிவாசல்கள் சம்மேளனத்தினுடைய ஏற்பாட்டின் பேரில் ஏறாவூர் மக்களினால சின்னவர்கள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோரும் வீடுகளில் இருந்து அவங்களால முடிந்த நிவாரணங்களை கொண்டு சேகரிக்கின்ற பணி இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றது. இந்த சமூக வலைத்தளங்களில் பார்த்து கொண்டிருக்கின்ற அனைத்து உறவுகளே, எங்களால் முடிந்த உதவிகளை தர்மம் என்ற அடிப்படையில் இந்த நேரத்தில் நாங்கள் அந்த மக்களுக்கு உதவி செய்தாக வேண்டும். மிக மிக அவசரமாக உடனடியாக அந்த மக்களுடைய நிவாரண பொருட்களை நாங்கள் சேகரித்து ஒப்படைக்க வேண்டியிருக்கின்றோம். ஆகவே காலதாமதம் ஏற்படுத்தாமல் தயவு செய்து அன்பார்ந்த மக்களே, ₹1 ஏனும் கொடுத்து இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று எங்களுடைய நகரசபையுடைய கௌரவ உறுப்பினர் அனைவரும் சேர்ந்து அவர்களுடைய ஒரு மாத சம்பளமாகிய கிட்டத்தட்ட 17 பேருடைய சம்பளமாக சேர்த்து கிட்டத்தட்ட ₹2,70,000 இன்று நாங்கள் கையளிக்க இருக்கின்றோம். அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏறாவூர் கிளை, ஏறாவூர் பள்ளிவாயில் முஸ்லிம் நிறுவனங்களின் சம்மேளனம், ஏறாவூர் நகரசபை, அதே போன்று ஏறாவூரில் இருக்கக்கூடிய அத்தனை சமூக தொண்டர் அமைப்புகள், வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய எமது உறவுகள் எல்லோரும் ஒன்றிணைந்து எமது நாட்டிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கான ஒரு நிவாரண சேகரிப்பு பணியை நாங்கள் இன்றைய தினம் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நிவாரண சேகரிப்பு பணிகளிலே நிதியாக பணமாக நீங்கள் ஒப்படைக்க முடியும். அதே போன்று உலர் உணவு பொருட்களாக பழுதடையாத மிக அவசியமான உணவுப் பொருட்களை வழங்கி வைக்க முடியும். இவைகளை சேகரிப்பதற்காக நகரசபை முன்றடிலே பிரதான சேகரிப்பு மையத்தை அமைத்திருக்கிறோம். அதே போன்று நாங்கள் ஏறாவூர் ஆயிஷா பள்ளி வாயிலுக்கு முன்னால் ஏறாவூர் பற்றிலும் ஒரு நிவாரண சேகரிப்பு மையத்தை அமைத்திருக்கிறோம். ஏறாவூரிலே இருக்கக்கூடிய பிரதான பள்ளி வாயில்களிலே உங்களுடைய நிவாரண சேகரிப்பு பொருட்களை ஒப்படைக்க முடியும். உண்டியில் இருக்கிற காசு எல்லாம் சின்ன சின்ன உண்டிகள்ல சின்ன சிறுவர்கள் சேமித்து வச்ச காசை கொண்டு வந்து தந்திருக்கிறாங்க. வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட அனர்த்தத்துக்குள்ளான மக்களுக்காக சிறியவர்கள் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருடைய பங்களிப்பும் இந்த ஊரால வழங்கப்படுகிறது. நாளைய தினம் ஒவ்வொரு வீதிகளுக்கும் நாங்கள் வருகை தர இருக்கின்றோம். மிக தேவையுடைய மக்களை அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் வழிகாட்டலிலே தேவையுடைய இடங்களுக்கு இதை கொண்டு சேர்ப்பதற்கான ஒரு திட்டத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இன்றைய தினம் ஆரம்பித்த நேரத்திலே இருந்து எமது ஊர் மக்கள் பெருமனதோடு அவர்கள் அள்ளி வழங்குகின்ற அந்த காட்சியை நீங்கள் எல்லோருமே பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். 2-3 மணித்தியாலங்களுக்குள் பல லட்சம் ரூபாய் பணம் எங்களுடைய கணக்குகளுக்கு வைப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அதே போன்று பொருட்களாகவும் இங்கே ஒப்படைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இதிலே ஏறாவூர் மக்கள் மாத்திரமல்ல, இதை யாரெல்லாம் நீங்கள் பார்க்கிறீர்களோ, உலகத்திலே எந்த மூலையில் நீங்கள் இருந்தாலும் எமது மக்களுக்காக, எமது நாட்டிலே வாழ்கின்ற துன்புற்றிருக்கின்ற மக்களினுடைய அந்த துயர் துடைக்கின்ற இந்த மனிதநேய பணியிலே நீங்கள் எல்லோரும் கைகோருங்கள். நாங்கள் எல்லோருமே சேர்ந்து கஷ்டப்படுகின்ற மக்கள் நாம் நிம்மதியாக வாழுகிறோம் என்றால் எமக்கு இறைவன் அளித்திருக்கிற ஒரு அருட்கொடை அது. அந்த அருட்கொடை பெருமானத்தை நாம் உணர்ந்து கஷ்டப்படுகின்ற மக்களினுடைய அந்த துயரிலே பங்கெடுக்கக்கூடிய மனிதாபிமானம் உள்ள மனிதர்களாக ஏறாவூர் மக்களினுடைய நேசக்கரம் என்ற துணைப்பொருளிலே ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த மனிதநேய பணியிலே ₹1 ஏனும் ஒரு பேரிச்சம்பள துண்டாவது உங்களுடைய தர்மம் இதிலே இருக்க வேண்டும் என நீங்கள் விரும்புங்கள். உங்களுடைய பங்களிப்பை வழங்குங்கள். அதே போன்று இதிலே இந்த நிவாரணத்திலே வழங்குவதிலே எமது ஊரில் இருக்கக்கூடிய அத்தனை இன மத பேதமின்றி எல்லா சமூகத்தினரும் இங்கே நிவாரணத்தை ஒப்படைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம் சகோதரர்களாக இருக்கலாம், தமிழ் சகோதரர்களாக இருக்கலாம், அத்தனை கிறிஸ்டியன் சகோதரர்களாக இருக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எல்லோருமே நாங்கள் இதனை கொண்டு சேர்ப்பதும் கூட இனமத பேதமின்றி இலங்கை திருநாட்டிலே இருக்கிற ஒவ்வொரு பிரஜை யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவருக்கு கொண்டு சேர்க்கின்ற பணியை தான் நாம் ஆரம்பித்திருக்கிறோமே தவிர இவைகள் எல்லாம் நாங்கள் இனமத பேதமின்றி முன்னெடுக்கின்ற மிக முன்மாதிரியான மனிதநேய பணி என்பதை நாங்கள் எல்லோரும் உணர்ந்து உங்களுடைய பங்களிப்பையும் இதில் நீங்கள் சேர்க்க வேண்டும் என்பதற்காக உங்களால் முடிந்த பங்களிப்பை வழங்குங்கள். அதே போன்று 3 நாட்களும் களப்பணிகளில் ஈடுபடுவதற்கு எங்கள் தொண்டர்களும் தேவைப்படுகிறார்கள். உங்களால் முடிந்த அளவு நீங்கள் உங்களுடைய வாகனத்தை நீங்கள் தரலாம், அல்லது உங்களுடைய ஒரு 3 வீலை தரலாம் அறவிடுவதற்காக, அல்லது எங்களுக்கு தேவையான என்ன வகையிலே உங்களை பங்களிப்பு செய்ய முடியுமோ அந்த பங்களிப்பை இதற்காக நீங்கள் வழங்கி எமது ஊரிலே முன்னெடுக்கப்படுகின்ற இந்த மனிதநேய பணியிலே நீங்களும் பங்காளராக இணைந்து கொள்ளுங்கள் என்று அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா என்ற அடிப்படையிலும் ஏறாவூர் சமூகம் என்ற அடிப்படையிலும் உங்களிடம் நான் அன்பாக கனிவாக வேண்டிக் கொள்கிறேன். வல்லநாயன் அல்லாஹு தஆலா இந்த மகத்தான பணியை பொருந்திக் கொண்டு எமது ஊரையும் எமது நாட்டையும் இவ்வாறான மிக மோசமான நிலைகளிலே இருந்து அல்லாஹு தஆலா பாதுகாத்தருள வேண்டும் என நாங்கள் எல்லோரும் பிரார்த்திப்போம். அல்லாஹு தஆலா அனைவருக்கும் அருள் புரிவானாக. ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நாட்டில் இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ நீங்களும் உங்களுடைய பங்களிப்பினை செலுத்த விரும்பினால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா ஏறாவூர் பிரான்ச்சினுடைய கணக்கிலக்கத்தினை தருகின்றேன். இதன் மூலமாகவும் நீங்கள் உதவி செய்ய முடியும். இந்த வீடியோவினை அதிகம் ஷேர் பண்ணுங்க. உதவி செய்யக்கூடியவர்களுடைய கண்களில் பட்டால் அவர்களும் உதவி செய்வார்கள். அந்த நன்மையும் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி.